என்னைக்காச்சும் உங்களுக்குன்னு ஒரு ஃபேஷன் பிராண்ட், கிளாத்திங் பிராண்ட் லான்ச் பண்ணும் அப்படிங்கிற கனவு இருந்துச்சா? ஆமாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால லான்ச் பண்ண முடியலையா? கரெக்ட்டா சொன்னீங்க. ஃபீலிங் ஸ்டக், ஆமா. ஓவர் திங்கிங். ஆமாங்க. நானும் அங்க இருந்திருக்கேன். ஐ ஃபெயில்ட். ஐம் கோயிங் டு ஷேர் தி 3 மெயின் ரீசன்ஸ் வை ஐ ஃபெயில்ட் வென் ஐ லான்ச் மை ஓன் ஃபர்ஸ்ட் பிராண்ட். நீங்களும் நான் பண்ண அதே தப்ப பண்ணாம எப்படி உங்களோட ஃபேஷன் பிராண்ட் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ரீசன் 1, லேக் ஆஃப் பிராண்டிங் நாலேஜ். நான் லான்ச் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தா போதும், மக்கள் வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பிராண்டிங் அவ்வளவு முக்கியம் இல்ல, அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நடந்தது என்னமோ அது இல்ல. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், உங்க மேல ஒரு ஃபெமிலியாரிட்டி வரணும், உங்களோட இமோஷனல் கனெக்ஷன் ஆகணும். அது பிராண்டிங்கால மட்டும் தான் பண்ண முடியும். வித்தவுட் ப்ராப்பர் பிராண்டிங் யூ ஆர் இன்விசிபிள் இன் த ஃபேஷன் வேர்ல்ட். உங்க ப்ராடக்ட வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க உங்களோட பிராண்டை நம்பணும், உங்களை நம்பணும், உங்க ஸ்டோரியோட எமோஷனா கனெக்ட் ஆகணும். நான் ஏன் இந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் தேவை. இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்டிங் பண்ணுங்க, ஒரு நல்ல ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க, ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுங்க. உங்க ஆடியன்ஸ்க்கு தகுந்தாப்படி உங்களோட ப்ராடக்ட் பேக்கேஜிங், ஸ்டைல்ஸ், கம்ஃபர்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுங்க. உங்க ஆடியன்ஸ் தகுந்தாப்படி உங்களோட பிராண்ட் மெசேஜ் கிரியேட் பண்ணுங்க, பிராண்ட் வாய்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நம்பர் 2 ரீசன் இஸ் நோ மார்க்கெட்டிங் பிளான். ஜஸ்ட் சோஷியல் மீடியால கொஞ்சம் போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்னால சேல்ஸ் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். இட்ஸ் ஆல் அபவுட் எ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எந்த பிளாட்ஃபார்ம்ல எப்போ போஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி போஸ்ட் பண்ணணும், உங்க ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி போஸ்ட் பண்ணா புரியும், பிடிக்கும் அப்படிங்கறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்க. எஸ், அஃப்கோர்ஸ் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கும் தேவைப்பட்டா பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு கிளியரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்க. அது உங்களோட ஆடியன்ஸ்க்கு தகுந்தாப்படி உங்க ப்ராடக்ட் எப்படி போய் ரீச் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத பிளான் பண்ணுங்க. அவங்கள வாங்க வைக்கிறதுக்கு நீங்க ஒரு சில யுக்திகளை ட்ரை பண்ணியே ஆகணும். எஸ், இது கண்டிப்பா ஒரு சில டூல்ஸ்னாலையும் கேம்பெயினாலையும் ஒரு சில பெய்டு ப்ரொமோஷனாலையும் நீங்க அதை பண்ணலாம். நம்பர் 3 ரீசன், இக்னோரிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் நீட்ஸ். அப்படின்னா நான் எனக்கு பிடிச்சது மட்டுமே பண்ணிட்டு நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு கண்ணை மூடி நம்புறேன். அது தப்பு. இன்னைக்கு கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கறது புரிஞ்சு நீங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ணால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க கஸ்டமரை நீட்டா ஃபாலோ பண்ணணும், க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நிறைய கான்வர்சேஷன் பண்ணுங்க, ஒன் டு ஒன் பேசுங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நிறைய டூல்ஸ் இருக்கு, இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு, அதை பேஸ் நல்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு உங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த 3 ரீசன்ல ஏதோ ஒரு தப்பு நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவலை விடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கேன் so that you can launch your own sustainable high profitable fashion brand. Remember, failure is just a lesson. என்னால அந்த தப்புகளை சரி பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்டை லான்ச் பண்ண முடியும், முடிஞ்சதை ஹை ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் பண்ணலாம்.